ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயுமே நான் அரிசி சேர்த்தாம தான் காமிச்சிட்ருக்கேன். அதனால இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு சோளம், அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பயிறு, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, இது மூணுமே சரி சமமான அளவில் எடுத்திருக்கேன். இது மூணுலேயுமே அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி 3லிருந்து 4 முறை நல்லா கசக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இது போல் உணவு டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு நேச்சுரலாகவே தீர்வு காணலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும் போது 3 வரமிளகாவும் சேர்த்தி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறினாதான் நிறைய மாவு கிடைக்கும், நல்லா சாஃப்டாக க்ரீமியாகவும் அரைச்சி எடுக்க முடியும். சோளம், பாசிப்பயிறு, உளுந்து இது மூணுத்தையுமே தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இடித்த இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மாவை வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். நல்லா புளிச்சு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வல்லாரக்கீரையில் தான் சட்னி போல் ரெடி பண்ணியிருக்கேன். வல்லாரக்கீரை மற்ற கீரை அளவுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு கிடைக்காது, சின்ன கண்டாக தான் இருக்கும். இது ஏன்னா மற்ற கீரையை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தி. அதனால இந்த கீரையை கொஞ்சமாக எடுத்தால் கூட நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு இதிலிருந்தே கிடைக்கும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 6லிருந்து 7 குருமிளகு சூட்டில் வச்சு இது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே இதில் ஒரு கை நரைச்ச கருவேப்பிலையும் போட்டு இதையுமே நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை வறுபட்டதுக்கு அப்புறம் 10லிருந்து 15 பூண்டு போட்டு பூண்டையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 4 வரமிளகா போட்டிருக்கேன். இதையுமே நல்லா கலந்துட்டுடலாம். வெங்காயமும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளியும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரலாம். தக்காளி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால தக்காளியை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை கலந்துட்டு வரலாம். தக்காளியும் நல்லா வெந்து வந்த உடனே கழுவி வச்சிருந்த வல்லாரக்கீரையை போட்டுடணும். கீரை சீக்கிரமாக வெந்துருங்கிறனால கடைசியாக சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டாவே போதும். வல்லாரக்கீரையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டாச்சு. கண்டினியூஸாக கலந்துட்டுக்கிட்டே இருக்காம அப்பப்போ கலந்துட்டு கீரையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும்.
வல்லாரக்கீரை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சமாக புதினா இலையை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு வரணும். அவ்வளோதான், கொத்தமல்லியுமே நல்லா ஒன்று போல் கலந்துட்டாச்சு. இதில் ஒரு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை வல்லாரக்கீரையோட சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். சட்னியை நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். சட்னியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப தண்ணியாட்டம் செய்யாமல் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னியாக இருக்கும். கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாவையும் நான் 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். மேலே புளிச்சு வந்த மாவோட சேர்த்தி அதை மட்டும் தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா வராது. நல்லா முழுமையாக உள்ளே இருக்கிற மாவோட சேர்த்தி நல்லா கலந்து விடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, கொஞ்சமாக திருவின கேரட்டும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்தி கலந்து விடலாம். ஆனால் தோசையோட கலர்னு பார்த்தோம்னா அது கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். கொத்தமல்லியும் கேரட்டும் மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ இதில் நல்லா தோசை ஊற்றிடலாம் மொறுமொறுன்னு. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இது போல் நல்லா தோசை போல் போட்டு எடுத்துடலாம். அரிசி மாவு தோசை போலவே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி ஒரு பக்கம் நல்லா மொருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியான தோசையாகவும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசி சேர்த்தாமலே நல்லா இது போல் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். தொடர்ந்து அரிசி சேர்த்தாமல் இது போல் ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச்சான ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு நேரத்துக்கு இது போல் 2 தோசை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அடிக்கடி பசி எடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராது. தோசை நான் ஒன்று பிச்சு உங்களுக்கு இந்த சட்னியோடு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நார்மலாக அரிசி தோசையை விட பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு.